டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு வந்து சொல்லியிருந்தாங்க, பில்டிங் அப்ரூவல் வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் கீழே வந்து அவங்கவங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். onlineppa.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லேஅவுட் அப்ரூவல், பில்டிங் பிளான் அப்ரூவல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து க்ரியேட் சொல்லி ரைட் டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து உங்கள் நேம், உங்கள் ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் மொபைல் நம்பர், உங்கள் டிஸ்ட்ரிக்கு, அதாவது உங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். வில்லேஜ், அப்புறம் பின்கோட் எல்லாம் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து ப்ளாட் டீட்டெயில்ஸ் கேட்கும். ப்ளாட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்க போகிறீங்களோ அந்த ப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளாட் நம்பர், உங்களோட பத்திரத்தில் வந்து சொத்து விவரம்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளாட் நம்பர் அடிச்சிருப்பாங்க. அது என்ன ப்ளாட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே டைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக், அப்புறம் உங்களோட தாலுக்கு, உங்கள் இடம் வந்து எந்த தாலுக்கில் வருது அந்த தாலுக், அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ், அப்புறம் சைட்டோட அட்ரஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. சைட்டோட அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சைட்டு வந்து பின்கோடு, உங்கள் சைட்டோட பின்கோட் நம்பர், அதுக்கப்புறம் லோக்கல் பாடி வந்து கேட்டிருப்பாங்க. லோக்கல் பாடி டைப்பு, அதில் வந்து கார்ப்பரேஷனாக, ரூரலாக, டவுனான்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சர்வே நம்பர், அப்புறம் சர்வே நம்பர் கேட்டகிரி, சர்வே நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளாட் கேட்டகிரி கேட்கும். அப்ரூவல் சைட்டா இல்லை ரெகுலேஷன் சைட்டா அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கியிருந்தாங்கன்னா லேஅவுட்டு அப்ரூவல் சைட்டு, இல்லை நீங்கள் ரெகுலேஷன் பண்ணி நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டீங்கன்னா லேஅவுட் ரெகுலைஸ்டு அப்ரூவ்டு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் ப்ளாட் கொடுத்துக்குங்க. அப்புறம் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் செக் பண்ணிக்கிங்க கரெக்டான ஆஃபீஸான்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளாட்டை வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் உங்கள் ப்ளாட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜியோ கோஆர்டினேட்டுக்கு அப்புறம் வந்து என்ஓசி வந்து அப்ளிகபிள் ஃபார் யுவர் சைட்டான்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணால் தெரியும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த சைட்டுக்கு வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து நம்ம எலிஜிபிள் இல்லை, என்ஓசி வேணும், இந்த மேலே இருக்கிற என்ஓசி இல்லைன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. நீங்கள் வந்து எப்போ போல் எப்போ பில்டிங் அப்ரூவல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷனாக வந்து இது பண்ண முடியல, ப்ரொசீட் பண்ண முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ்.